விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிகம் அப்படின்னாவே எப்படி தெரியுமா? நம்ம வில்றது எல்லாமே எல்றதுக்கு தான். இத நம்பக்கூடியவங்க. எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவங்க. தர்மம், நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்ல அமர்ந்திருந்த சனி பகவான், இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 முதல் அடுத்தது 3/6/2027 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 1/2 வருஷம் உங்களுக்கு 5ஆம் வீட்ல அமர்வதனால நல்லதே நடக்க போகுது. யோகமான பலன்களே அதிகமா கிடைக்க போகுது. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க. விருச்சிகத்தை பகைத்தால் இனி பரலோகம் தான். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியாக உருவெடக்கூடிய நேரம். ஆனா அது என்ன 30 வருஷம் கழிச்சு ஒன்னும் புரியலையேன்னு சொல்றவங்களுக்கு, அதாவது இப்போ மீன ராசிக்கு போயிருக்காரு இல்லைங்களா சனீஸ்வர் பகவான். இவர் 30 ஆண்டுக்கு முன்னாடி தான் மீன ராசியில பயணம் பண்ணாரு. சோ 30 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால விருச்சிக ராசிகளுக்கு அதிர்ஷ்டம். மேலும் சொல்லணும்னா இவரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுல உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்சங்க. இதனால குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசி சிரிச்சு மகிழக்கூடிய இனிமையான நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். குடும்பத்துக்காக இத்தனை நாளா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள குடும்பத்துக்காக இனிமையான நேரங்களை செலவழிக்க போறீங்க. அது மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது. இனி பணவரவுங்கிறது அதிகரிக்க போகுது. வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் கோலாகலமா செய்ய போறீங்க. மேலும் உங்களை பார்த்து பார்க்காத போனவங்க சொல்லுவாங்க இல்லையா, கண்டும் காணாத மாதிரி போறாங்கப்பா அப்படின்னு. அந்த மாதிரி போன உறவுக்காரர்களும் சரி, நண்பர்களும் சரி, இனி வழிய உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து மதிப்பையும் மரியாதையும் வாங்கி தர போற. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பா நடந்துக்காம தோழமையா பழங்க. சில நேரங்கள்ல உங்க மனசுல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நெகட்டிவ் தாட்ஸ், நடக்காதோ கிடைக்காதோ இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம யோகா பண்றது, தியானம் பண்றது, இதன் மூலம் நம்முடைய மனசை மாத்திக்கணும். இனி வலி நீங்கி வலிமை உங்களுக்கு கூட போகுது. அதாவது காயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த மாதிரி அந்த வலிகள் கூட மறைய போகுது. தாய் மாமன் அத்தை வகையில அலைச்சல் இருக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. குறிப்பா சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல விழுதுன்னா, உங்களுடைய ராசியில 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதனால சில சமயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் கண்ணெரிச்சல் வருது, பார்வை கோளாறு வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட கண்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அனாவசியமா யாருக்குமே எந்த உறுதிமொழியும் தரக்கூடாது. சனி பகவான் மேலும் சொல்ல போனா உங்க ராசியில 7ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. இது மனைவிக்கு கை கால் வலி, மறுத்து போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா அவங்க நிறைய மறதியில இருப்பாங்க. நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க. இதனால மனைவி கிட்ட வீண் வாக்குவாதம் போகும். இதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மனைவி மக்கள் கிட்ட உஷாரா இருங்க. விட்டு கொடுத்து போங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்காம சரி செய்யறதுக்கு நீங்க உதவிகரமா இருங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்கள்ல யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெடுநாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த உங்களுடைய பணம் இனி உங்க கைக்கு வரப்போகுது. சோ பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இனி தனம் உங்க கையில தாராளமா பொருள போகுது. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. திருமணம் ஆகிட்டுமா, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல, போகாத கோயில் இல்ல, போகாத டாக்டர் இல்ல, எல்லார்கிட்டயும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, எல்லா கோயில் குளமும் போயிட்டு பரிகாரமும் பண்ணியாச்சுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில இருக்கிறவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல வரன் கை கூடி வரும். சொந்த ஊர்ல வீடு கட்டுவீங்க. பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். வீடு மாறுவீங்க. தம்பிக்கோ தங்கைகளுக்கோ திருமணம் செஞ்சு வைப்பீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பதவிகள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சேரப்போகுது. இன்னும் சொல்லணும்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்கள் வகையில உதவிகள் உண்டு.
இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்து இல்லத்தரசியில பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது. கணவன் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல், வேலை சுமையிலிருந்து விடுபட போறீங்க. கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் தரப்போகுது. உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மணமகன் கிடைப்பார். கனவு தொல்லைகள், தூக்கமின்மை இதெல்லாம் அப்பப்போ வந்து போகும். நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும். இதுவே மாணவ மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க படிப்புல இருந்த நாட்டம் இல்லாத தன்மை மாறுது. படிப்புல ஆர்வம் கூடுது. இனி உயர்கல்விகள்லயுமே ஆர்வம் பிறக்கும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் பற்று வரவு உயரப்போகுது. பழைய சரக்கெல்லாம் இப்ப வித்து தீக்க போறீங்க. அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்தா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள்லாம் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் செய்வீங்க. விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்த போறீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, கடல்வாழ் உயிரினங்களால ஆதாயம் உண்டு. இது ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்றீங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துறீங்க அப்படின்னாக்கா லாபம் பல மடங்கு உண்டுங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில கடினமான வேலையை கூட எளிமையா செஞ்சு முடிச்சிருவீங்க. கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். இது கணினித்துறையில இருக்கீங்கன்னாக்கா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில வேலை கிடைக்கும். ஆக மொத்தத்துல சனிமுகனை மாற்றம் அப்படின்றது வேலை சுமையும் கொடுப்பாரு. அப்பப்ப கொஞ்சம் செலவையும் இழுத்து விடுவாரு. அலக்கழிச்சியும் வைக்குவாரு. ஆனா தொலைநோக்கு சிந்தனையால உங்களை வெற்றியாளராக வளம் வர வைப்பாரு. உங்களுடைய ராசி அடிப்படையில சொல்லணும்னா இது வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருந்து வந்த சனி பகவான் அதை விட்டு விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு. 3ஆம் பார்வையால கலத்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால லாபஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால தனவ குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்பப்போ உடல் சோர்வு அதிகமாகும். சோ உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. ரொம்ப சீரா இருக்கும். பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க உண்டுங்க வேலை உண்டு. யாராவது ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்க, இங்க பணம் போட்டேன், அங்க பணம் போட்டேன், அவ்வளவு இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்த ரெடியா இருக்காங்க. உஷாரா இருங்க. அதே மாதிரி நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க. இந்த நட்பு விவகாரம் விருச்சிக ராசிக்கு எப்பவுமே ஒத்து வராது. சோ அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. அவங்க உங்களுடைய விரோதிகள் அப்படிங்கறத கவனம் வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகள்ல ஈடுபடுவாங்க. இருந்தாலும் கலங்காதீங்க. அப்படி கஷ்டம் வர மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது சூழ்ச்சியில நீங்க மாற்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த எதிரிகள்லாம் உதிரி பாகங்களாக தொலைந்து போவாங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, நல்லா யோசிச்ச பிறகு வாக்கு கொடுங்க. நான் உனக்கு இது செய்யறேன், அதை பண்றேன்ட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. மற்றபடி கடன் தொல்லை ஏற்படாது. தர்ம காரியங்கள் செய்வீங்க. தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க. அதுல ஒரு பயமும் வேணாம். அதே மாதிரி அனுகூலம் இல்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் வேலை செய்யும். உங்களுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டீங்க. அதே மாதிரி மத்தவங்க உங்களுக்கு அறிவுரை கூறும்படியும் நடந்துக்க மாட்டீங்க. அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும். நீண்ட தூர பயணங்களால நன்மை உண்டாகும். கடுமையா உழைச்சு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி வாகை நிச்சயம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வா இருக்குங்க. அதாவது தார்மீக சிந்தனைகளை மேலோங்க செய்வீங்க. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். பெரியவங்களை சந்தித்து அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்பு அப்படிங்கறது வீண் போகாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க உடலில் இருந்து வந்த சோர்வு, அயற்சி இது எல்லாமே மறைய போகுது. தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. குடும்பத்துல மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறையுது. சுமூகமான உறவு உண்டாகுது. குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவுக்காரங்கிட்டையும் சரி, உடைய செல்வாக்கு உயரப்போகுது. உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்தோட செஞ்சு முடிக்க போறீங்க. அதற்கான வழி பிறக்கும். அதே மாதிரி உடைய செயல்பாடுகளுக்கு முன்னாடி திட்டம் திட்டுவீங்க. அதை சரியா வழிநடத்தி படிப்படியா வெற்றிகரமா நிறைவேற்றிக்க போறீங்க. புதிய தொழில்களை தொடங்குவீங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களோட பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க. அதுவரை வீட்டு பெரியவங்க கிட்ட உங்களுக்கு ஆதரவு எப்பவுமே இருக்கும். ஓய்வு நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி குடும்பத்தாரோட செலவு செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க. இதனால அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும். சில விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி போவீங்க. மேல் அதிகாரிங்க உங்களுக்கு பாராமுகமா நடந்துகிட்டாலும் சரி, அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லையெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உரிய நேரத்துல பதவி உயர்வு கிடைக்கும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்க வேலையை திட்டமிட்டு சரியா செய்யறது ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்திருக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் குறையுது. லாபம் அதிகமாகுது. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் சரிங்க, வாடிக்கையாளர்களையும் சரி அரவணைத்து செல்வது நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி மனசுல உற்சாகம் தோன்றும். அதே நேரம் வெளியில கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆனா மறுபடியும் யாருக்காவது கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இறங்க வேண்டாம்.
அதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பணியாற்றும் திறன் அதிகமாகும். கட்சி மேலிடத்தால உற்சாகப்படுத்தப்படுவீங்க. கட்சியில புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க. கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சு வெற்றி காண போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற போறீங்க. உங்களுடைய பெயரும் சரி புகழும் சரி உயர போகுது. இருந்தாலும் எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையும் அவசியங்க. ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீங்க. சக கலைஞர்கள் நல்ல மதிப்பு கொடுப்பாங்க. அடுத்த பெண்களை பொறுத்தவரைங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஈஸியா பாராட்டு வாங்கிடுவீங்க. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. உங்க வீட்லயுமே நிம்மதி இருக்குங்க. சுபகாரியங்கள்ல கலந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே கவனமா இருங்க. அடுத்த மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு. பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவர்களால உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிமையா நிறைவேறும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா உங்களுடைய படிப்புல வெற்றி அடைவீங்க. அவர்கள்கிட்ட அனாவசியமான சண்டை சச்சரவுகளை தவிர்த்துக்கோங்க. மத்தபடி உடல் நலம் நன்றாதான் இருக்கு. தினமே உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா மேலும் உங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். புதுசா வேலை தேடுறீங்களா? நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்திலயும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். மனசுல இருந்த இறுக்கமான நிலை மாறுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது. அதுதான் அனுசம் நட்சத்திரம். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது. சந்தோஷம் கூடிக்கொள்ளுதுங்க. பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும். இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு முயற்சிகளுக்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் விலகுது. சாதகமான பலன் கிடைக்குது. அடுத்த கேட்டை நட்சத்திரம். உடல் நல கோளாறு மறையுது. சுகம் உண்டாகுது. பணவரத்து கூடுது. எதிர்ப்புகள் மறையுது. உங்ககிட்ட எதிரியா இருந்தவங்க, அதாவது பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது. எதையுமே செய்து முடிக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகுது. குறிப்பா உங்களுடைய வாக்கு வன்மையினால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம். இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நவகிரக பிரதட்சணம் செய்யணும். நன்மைகள் பெருகும். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செம்பருத்தி மலர் கொண்டு போயிட்டு அம்மனுக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுல தைரியம் கூடும். உங்களுடைய வாழ்க்கையே பழிச்சிடுங்க. அதே மாதிரி 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. தஞ்சாவூர்ல அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாள்ல போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஆதரவற்ற பெரியவங்க இருக்காங்க இல்லையா, முதியோர்கள், அவங்களுக்கு உங்களால இயன்ற உதவிகளை செய்யுங்க. மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும். எல்லா விதங்களிலுமே வளர்ச்சி பெறுவீங்க. ஆக மொத்தத்துல இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவானால சாதகமான பலன்கள் தான் உண்டுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. இப்போ லிஸ்ட் போட்ட மாதிரி ஒரு 15 பலன்களை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தர போறாரு. அர்த்தாஷ்டம சனி விலகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருது. நிலம் வாங்குவீங்க. மனை சார்ந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே கவனமா அவசியம். 2வது, இந்த வருடம்ங்கிறது குரு பயிற்சியும் சரி ராகு பயிற்சியும் சரி நடைபெற போகுது இல்லையா, இது கோள்களுடைய சாரங்களால உங்களுக்கு பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் மாறிய போகுது. பணவரவு அதிகமா கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். 3வது, இந்த சனி பயிற்சி காலத்துல கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியிலும் சரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய பணிகளிலும் சரி கவனமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வேற பணிக்கு போலாம் அப்படின்ற பாதியில எந்த ஒரு வேலையும் விட்டுட்டு போக கூடாது. அதே மாதிரி 4வது விஷயம், சுப செலவுகளுக்காக கடன் வாங்குவீங்க. தகுதிக்கு மேல அதிகமா கடன் வாங்கக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் பணிகள்ல கவனம் தேவை. சில வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் கோலாகலமா செஞ்சு முடிப்பீங்க. வேறு சிலர் பார்த்திருக்க புதுசா சொத்து வாங்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகுது. 5வது விஷயம், குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சச்சரவுகள் விலகுது. சந்தோஷம் பெருகுது. மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கும். அடுத்த கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரைக்கும் தொலைதூர பயணங்கள் போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல எதிர்மறையா யோசிச்சாலும் யோகா தியானம் மூலம் அதையும் சரி செஞ்சிடலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுதுங்க. அடுத்த 6வது விஷயம், இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது. கணவர் உங்களுடைய வேலையை பகிர்ந்துப்பாங்க. மாமியார் மாமனார் உங்களுக்கு பெருமையா பேசுவாங்க. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை இருக்கும், மன உளைச்சலும் இருக்கும். ஆனா அதுல இருந்து விடுபட போறீங்க. ஓரளவு பணவரவு இருக்கும்.
அதை வந்து கரெக்டா கையாண்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சேமிப்பு உயரும். அடுத்து 7வது விஷயம், சனி பகவான் பொறுத்தவரைக்கும் மீனத்துல அமர்ந்தபடி உங்க ராசிக்கு 2, 7, 11ஆம் இடங்களை பார்க்கிறாரு. 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லது. கண்ணை பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அடுத்து 8வது, 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால மனைவிக்கு உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ண வேணாம். பிரச்சனை வந்து பேசியே சரி பண்ணுங்க. அடுத்து 9வது, சனி பகவானை பற்றி உங்களுடைய லாப வீட்டை பார்க்கறதுனால நெடு நாட்களாக வராமல் இருந்த பணம் இப்ப கைக்கு வரப்போகுது. சுப செலவுகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது. அடுத்து 10வது, நட்சத்திர அடிப்படையில பார்த்தோம்னா மன ரீதியான குழப்பங்கள் விலகுது, உடல்நிலை சீராகுது. அடுத்ததான் யாரையுமே நம்பி முதலீடு செய்யறதோ ஜாமீன் போடுறதோ இதை வந்துட்டு என்னன்னைக்குமே விருச்சிக ராசி செய்யவே கூடாது. கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. அதுவே வேலை விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொருளாதார விஷயங்கள்ல மத்தவங்களை நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால யாரையுமே நம்பி 10 பைசா செலவழிக்காதீங்க, 10 பைசா கொடுக்காதீங்க. அடுத்த நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்குறதையும் சரி கொடுக்கறதையும் சரி தவிர்த்துடணும். எல்லா விதங்களுமே கவனம் தேவை. போதும், விருச்சிக ராசி பட்டதெல்லாம் போதும். புரியுதுங்களா? அடுத்து 13வது, விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரிங்க, இல்ல இங்க வேலை பார்த்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. அதுல இருந்து மீண்டும் வந்துருவீங்க. ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தனாக்க எல்லா விதங்களுமே நன்மைகள் நடக்கும். அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் வேணாம். அடுத்த 14வது விஷயம், வியாபாரிகளே பற்று வரவு உயரும். பழைய சரக்கு வித்து தருவீங்க. சில வந்து சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாத்துவீங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நிறுவனம் சார்ந்து அன்னதானத்துக்கு பங்களிப்பு கொடுப்பீங்க. நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்து 15வது, உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க வேலை பளு குறையும். உங்க திறமையை கண்டு அதிகாரிகளே வியப்படைவாங்க. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த வருடத்துல கட்டாயம் கிடைக்கும். சொல்லப்போனா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ சகல விதங்களையும் விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாறுதலாதான் சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறார். கரெக்டா பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு எச்சரிக்கை கூட வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க இது யாருக்கும் தெரியப்படுத்துறது. கட்டிக்கிட்டவங்களோ, பெத்தவங்களோ, கூட போறதவங்களோ, நம்மள பெத்தவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, சொந்தக்காரங்களோ, யாரா வேணா இருக்கட்டும், எவளா வேணா இருக்கட்டும், புரியுதுங்களா? இல்ல எவனா வேணா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் மத்தவங்க கணிக்காத அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுத்தணும். இதை மட்டும் நாசுக்கா பண்ணிட்டீங்கன்னா விருச்சிகத்தை யாரு நினைச்சாலும், ஏன் அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை வீழ்த்தா முடியாது. வெற்றி தொடரப்போகுது. இனி விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.